மக்கானி பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீரை நல்லா கொதிக்க வைங்க. அதில் 2-3 ட்ராப்ஸ் நல்ல குக்கிங் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. நான் ஒரு 200 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த பாஸ்தா நல்லா வெந்துடும். எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸில் நல்லா வெந்துடும். அப்புறம் அதை எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு வடிகட்டியில் நல்லா தட்டிடுங்க. இதற்கு பிற்பாடும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு குலுக்கி விட்டிங்கன்னா இந்த பாஸ்தா நல்லா அருமையாக உதிரி உதிரியாக நிற்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை பொடியாக அரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ பெரிய துண்டுகளாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நல்லா 2-3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நாட்டு பூண்டு ஒரு 5 பல் பூண்டு போல் சேர்த்துக்கோங்க. எல்லாமே இந்த வெண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 4 முந்திரி பருப்பும் இதோட சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் ஒரு 5 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது காரம் இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். 2 கனிந்த தக்காளி பழங்களையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிறு தீயிலே வச்சு செய்யுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே பங்குக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒவ்வொரு தூள் சேர்க்கும்போது இடையில 2 தடவை கிளறி விட்டுக்கோங்க. சமபாகமாக மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை மூடி வச்சு வேக விடுங்க. அப்போ இது நல்லா இந்த கலவை வெந்துடும். அந்த பச்சை வாசனை அருமையாக போய் நிற்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேக வச்சிங்கனாலே போதும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு இது கூட கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல வெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாராளமாக. இந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 வரைக்கும் மைதா மாவை நல்லா வதக்குங்க. இந்த வெண்ணெயிலேயே இந்த மைதா மாவு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இந்த டைமில் ஒரு 250 ml காய்ச்சின பால், இது பசும்பால், அதை இதில் சேர்த்துருங்க. இந்த மைதா மாவு துண்டு விழாத அளவுக்கு நல்லா கரைச்சி விடுங்க. அனலை கூட்ட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பால் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு கொழு கொழுப்பாக வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வரும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போ இந்த பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச விழுதை இதோட சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தீயினுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்ய வேண்டாம். ஒரே தீயில கொண்டு வாங்க. அப்போ அந்த பொருளினுடைய தன்மை மாறாமல் இருக்கும் நம்ம சேர்க்கிற பொருட்களுக்கு. கொடைமிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சீஸ் நான் 2 பார் சேர்த்துருக்கேன். சின்ன பாராக இருக்கிற 2 பார் சேர்த்துருக்கேன். அதை நல்லா துருவி விட்டுக்கோங்க. இந்த கடாயும் ஹீட்டாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரீமும் நல்லா ஹீட்டாக இருக்குது. அதனால இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆயிரும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை 1-2மா பொடிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ நம்ம ஏற்கனவே அவிச்சு வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பாஸ்தா,
அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே வெண்ணெயிலே தான் செஞ்சுட்டு வர்றோம், அதனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, அதை விட இது ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.